வாழ்ந்து மடிந்தவர்களின் வரலாற்று நிகழ்வுகளை தமிழகம் என்றுமே மறந்ததில்லை. வாழ்ந்து கெட்டவர் வரலாறுதான் நல்லதங்கால் கதை என்றாலும், வீழ்ந்து கிடந்தவர் எழுந்து நின்றால் வரவேற்கும் இந்த மண், வாழ்ந்து கெட்டவர் வாசல் பார்த்தால் கண்ணீர் சிந்தும். அரண்மனையில் வாழ்ந்தவள், அரியணையில் அமர்ந்தவள், தானியத்தை பறவை மேய்ந்தால் தங்கத்தை எரிந்து துரத்தியவள், புகுந்த வீடு போகும்போது சீர்வரிசை என்னும் பெயரில் தெருக்கோடி வரை வண்டி வண்டியாய் ஓர் வரிசை நின்றதே அந்த வண்டி மாடுகளுக்கும் தெரியும் அவள் கொண்டு போன சீர்வகைகள். ஏனென்றால் அத்தனை பெரிய சுமைகளை சுமந்து போனது அந்த கால்நடைகள் தானே. நாடறிந்த நல்லதங்கால் கதை இப்படித்தானே தொடங்கியது. சீர்கொண்டு போனவள் சீர்கெட்டு போனது ஏன்? அவள் வாழ சென்ற ஊர் அவளை வறுமை குழியில் தள்ளியது ஏன்? 12 ஆண்டுகள் மழை பொய்த்தால் அரசனும் ஆண்டியாவான். 7 பிள்ளைகளையும் ஆணாய் பெற்றாள். வயிற்றில் சுமந்த அந்த குழந்தைகளின் வயிற்று பசியை போக்க ஏன் இயலவில்லை? அண்ணனை தேடி வந்தால் அடைக்கலம் புகுற அந்நிய அலங்காரியின் ஆணவம் அவளை சிதைத்தது. 7 குழந்தைகளையும் கிணற்றில் வீசி கொன்றாள். தானும் மரித்தாள். மனைவி அலங்காரியை மூலியாக்கி அவள் பரம்பரையே அழித்தான் அண்ணன் நல்லதம்பி. தங்கை மாண்ட இடம் தேடி போய் தானும் உயிர் நீத்தான். அந்த இடமே இன்று ஆலயம். வாழ முடியாமல் இறந்து போன நல்ல தங்கால் இன்று தெய்வமாகி நம்பி போனவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த உண்மை சம்பவம் வெகு விரைவில் உங்கள் மனம் கவர்ந்த தொலைக்காட்சியில் எதிர்பாருங்கள்.